அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மகளிருக்கும் அவங்களுடைய வங்கி கணக்கில் 5,000 ரூபாய் செலுத்தியிருக்குங்க. இதனால் தமிழக மகளிர் பெரும் மகிழ்ச்சியில் இருக்காங்க. இப்படி ஒரு புறம் இருந்தாலும் கூட தமிழக அரசு அவங்க அப்பா வீட்டு பணத்தையா கொடுத்துருக்கு, சாராய வித்த காசுல இருந்து தானே பணத்தை கொடுத்துருக்கு போன்ற எதிர்மறை விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. சரி, விமர்சனங்கள் என்பது வரவேற்கப்பட வேண்டியதான். அந்த விமர்சனம் ஆரோக்கியமானதாகவும் இருக்கணுங்க. இன்றைக்கு நம்ம மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மத்திய அரசு 3வது முறையா நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிருக்கு. முதலாக அவங்க ஆட்சிக்கு வரும்பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் ரூபாய் நாங்கள் செலுத்தி வைப்போம்னு சொன்னாங்க. அப்படி எதுவும் செஞ்சாங்களா? எதுவும் செய்யல. ஒவ்வொரு மாநில அரசிடம் இருந்து சாப்பிட்ற உணவிலிருந்து, உணவுல சேர்க்கக்கூடிய உப்புல இருந்து, ஜிஎஸ்டி என்ற அடிப்படையில் பல லட்சம் கோடியை வரியா மத்திய அரசு பெற்றுக்கொண்டு இருக்கு. அப்படி பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மத்திய அரசு குறைந்தபட்சம் முதல் தவணையா 5 லட்சமாவது தனி மனிதருடைய வங்கி கணக்குல செலுத்துவோம் அப்படின்னு செஞ்சிருக்கா? இல்ல செய்ய முடியுமா? தமிழக அரசை நோக்கி விமர்சிக்கக்கூடிய நபர்கள் இப்படி மத்திய அரசையும் விமர்சிப்பார்களா, கேள்வி கேட்பார்களா என்ற வாதத்தை உங்கள் முன்பாக வைக்கின்றேன்.